ஹை கைஸ் வெல்கம் ரோய்க்கு மெனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராணி சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வீடியோ நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா கிராணி 2 போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமே பார்த்துருப்போம். ரோட் பாக்ஸ் கிராணி மல்டிப்ளேயரும் போட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 3 இது பார்த்தீங்கன்னா அந்த கேம் ரொம்ப இன்னைக்கு கிராணி 3 பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோ வாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுங்க மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா வருவா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேம் பிளேயை. ஸோ டிப்ஸ் ஏன்டா இதெல்லாம் தெரியாதாடா எனக்கு டிப்பு இதெல்லாம் போன கேம்லேயே சொல்லிட்டீங்களா. ஸோ நம்ம கிராணி 1 போட்டோ 2 போட்டோ 3 இருக்குது மக்களே. இதுமாதிரி கிராணி 4 இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கேமில் டெவலப் ஆகிட்டு இருக்குது. கிராணி வீட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே. கிராணி கிராணி கிராண்ட்பா இருக்காங்க போல இருக்குது. சரி நம்ம உள்ளே போவோம். கதவை தொடடா ரம்பி தொடடா டக்குன்னு திறந்துடும் மக்களே. அது கேமராலாம் வச்சுருக்கானுங்க. இந்த கிராண்ட்பா தான் மக்களே. கிராண்ட்பா திட்டு போய் கிராண்ட்பா வந்து அவங்க கேமரா வச்சு விட்டுருப்பான். ஸோ நம்ம டக்குன்னு போவோம். அது எல்லாம் கதவை சாத்தி விட்டீங்க டே வேணாண்டா அடப்பா கதவை சாத்தி விட்டானுங்க பாருங்களேன். டேய் கிராணி கிராண்ட்பா இந்த மாதிரி குசும்பாடெல்லாம் பார்க்கக்கூடாது. பாருங்க மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. என்ன நடக்குது அங்கே. சரி நம்ம டக்குன்னு போவோம். பார்த்தீங்களா அதே காரு தானே. இங்கே பாருங்க அதிலே கிராணி 1 வர காரு. அடப்பாவி அதே தூக்கி விட்டானுங்களா. நீங்களாம் நல்லா வருவீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போவோம். இங்கே பார்த்தீங்களா காரு இதில் தான் மக்கள் நம்ம கிராணி 1 எஸ்கேப் பண்ணோம். நம்ம கிராணி 2 இந்த டோர் எஸ்கேப் பண்ண போது அது வெளியே காமிப்பானுங்க. ஸோ சரி டக்குன்னு போவோம். கிராண்ட்பா கிராணி நீங்கள் ஏன்ட்டு அடி வாங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு போவோம். கிராண்ட்பா ஹாய் கிராண்ட்பா என்ன கையில் துப்பாக்கி இருக்குன்னா பொம்மை துப்பாக்கி வச்சிருக்க போல இருக்குது. என்ன ஈம் அடிக்கிறான். அடப்பாய் சுட்டுட்டான்டா. அடப்பாய் சுட்டுட்டான் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அவனுக்கு துப்பாக்கி கொடுத்துட்டானுங்க மக்களே. அடப்பாய் ஏன்டா அவன் சும்மாவே குரோபார் வச்சுக்கிட்டே ஆடுவான். இதில் நீங்கள் துப்பாக்கி வேறு கொடுத்து தொலைச்சிட்டீங்க. பாவம் என்னெல்லாம் ஆட்டம் ஆட போகிறான்னு தரல மக்களே. துப்பாக்கி இந்த கேமில் அவனுக்கு கொடுத்துட்டான் மக்களே. ஏண்டா உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காடா. யார்கிட்ட போய் துப்பாக்கி கொடுத்துருக்கீங்க ஏண்டா. அவனே ஒரு நரம்பு தளர்ச்சி உள்ள கிழவன். அவன்கிட்ட போய் துப்பாக்கி கொடுத்தீங்க. அவன் என்னை பார்த்தாலே வந்து சம்மந்தமே அவன் டம்முன்னு சுடுவான். அப்போ என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே. அவனே நான் நரம்பு தளர்ச்சி உள்ளவன் மக்களே. நீங்களே சொல்லுங்கள். அவனுக்கே நரம்பு தளர்ச்சி இருக்கும். நம்மளை பார்த்தா டம்முன்னு கண்ட மணிக்கு சுடுவான். அப்போ என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இருக்குது கிராணியை சுட்டா என்ன ஆகும் தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து டக்குன்னு போவோம். இந்த கேம் பிளே ஆனால் இந்த கேம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ யாராவது சர்ப்ரைஸ் வந்தால் எப்படி இருக்கும். ஒருத்தனும் வரலான்னா ஸோ சீக்கிரம் நம்ம டக்குன்னு போய் இவங்களாம் இப்போ வருவானுங்க. அதில் இப்போ என்ன பண்ணால் வந்து நம்ம வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எஸ்கேப் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பார்ட்லேயே இந்த கேமை முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மிஷின் வர சத்தம் போடுது பாருங்களேன். டீங் வெப்பன்கி போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டை தான். குறி வச்சா யாரோ விழணுங்கிற இது வரப்போகுது மக்களே. ஸோ என்ன கிராணி கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க. என்ன காலையே காணும். என்ன கிராணி கிராண்ட்பா காணும் எங்கே போனீங்க. கிராண்ட்பா வந்துடக்கூடாது மக்களே. புசுக்குன்னு அவன் துப்பாக்கி வச்சு சுட்டு போட்டுருவான் பாருங்களேன். இருங்க அவன் வந்ததுமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருச்சு. ஆனால் கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு தான் தெரில மக்களே. ஏன்னா கிராண்ட்பா புசுக்குன்னு வந்தானா பயமாக இருக்குது மக்களே. இப்போ கிராண்ட்பா வந்து புசுக்குன்னு ஐசியூ அப்படின்னு வந்தானே எப்படி இருக்கும். அதான் மக்களே லைட்டாக பயமாக தான் இருக்குது ஒத்துக்கிறேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா புசுக்குன்னு வந்துடாதடா கெஞ்சி கேட்குறேன். கிராண்ட்பா அவன் துப்பாக்கி கொடுத்துனாங்க இந்த கேம் பிளேலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே ரொம்ப கஷ்டமாக இருக்க போது அது உறுதி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இவனுக்கு என்ன பண்ணியிருந்தானே அவன்கிட்ட போய் துப்பாக்கியை போய் கொடுத்து தொலைச்சிட்டானுங்க. அவங்க தெரிஞ்சு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன்ல. இந்த கதை எதுக்கு திறந்து இருக்காண்டா ஓடு கிராண்ட்பா இருக்கான் மக்களே. நம்ம டக்குன்னு ஓடிடுவோம். நம்ம எல்லாம் வந்து பாருங்கள் அங்கே தான் மக்களே சுற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த கேம்லேயே பார்த்து என்ன தருவாங்கன்னா அது நமக்கு வந்து ஒரு உண்டிகோலை போய் தரானுங்க. இதோ அங்கே தான் மக்களே வரான். ஏதோ பெரிய துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஏதோ இந்த இது என்ன அப்படியே திமுரு துப்பாக்கி வச்சுக்கிட்டே ஜம்முன்னு அப்படியே கெத்தாக வந்துட்டு இருக்கானா. டக்குன்னு தோடா வந்து தொலைச்சிட போகிறான்டா டக்குன்னு தோற. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ போகிறப்ப இப்போ அவன் வெளியே சுற்றிட்டு இருக்கான். கிராணி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இப்போ வந்து மேலே வந்திருக்கோம். இப்போ சீக்கிரம் போடா இவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கான். டக்குன்னு போய் தொலைடா. ஏறாரா இங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். இந்த லிஃப்ட்டு இருந்து இங்கே போட்டு இங்கே என்ன வச்சுருக்கானுங்க. அடப்பாடா ஒன்றுமே வச்சுருக்க மாட்டேங்கானுங்க பாருங்களேன். ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக வச்சுருங்களேன்டா. இந்த டோர் நான் திறந்தா இருக்குது ரைட்டு. இந்த டோர் பார்த்தீங்கன்னா திறந்துருக்கு. சூப்பர். இங்கே என்ன வச்சுருக்கானுங்க. இது எலக்ட்ரிக் சுவிட்சாக. இது பார்த்தீங்கன்னா என்ன எஸ்கேப் யூஸ் பண்ணணும்னா இது வந்து ட்ரெயின் எஸ்கேப் வாங்கணும். பார்த்து ஏன்டா ஒளியிற இங்கே என்ன கிராணி கிராண்ட்பா ஏதாச்சும் வந்துட்டாங்களா இல்லை வந்துட்டாங்களா கேட்குறேன். ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்களேன். இப்போ கிராண்ட்பா தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். சீக்கிரம் போடா கிராண்ட்பா புஸ்க்குன்னு ஐசியூ அப்படின்னு வந்துடாத. கிராணி நீ தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குற வந்துடாத. இப்போ கிராண்ட்பா வந்தாலும் எப்படி இருக்கும். யாரா ஸ்லெண்ட்ரினாவா
கிராணி வந்துருச்சு பாருங்களேன், போட்டு அவ்வளோதான் கிராணி காலி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிராண்ட்பா இங்கே தான் மக்களை சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா வந்து அவனை நான் வந்து இப்போ தான் வெளியே வரதை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இன்னொரு கல்லை போய் எடுத்து போனோம். இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா காலி. இங்கே இருக்கான் கிராண்ட்பா. என்ன கிராண்ட்பா திட்டு வேலை பார்க்குற போல இருக்குது. அடப்பா கார் கடியில் போய் கல் வச்சுருக்கானுங்க பாருங்களேன்டா. அவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காடா. எங்கே போய் கல் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். கார் கடியிலலாம் கல் வச்சுருக்கானுங்க. இப்போ நம்ம போய் டக்குன்னு இங்கூட இருக்கான் கிராண்ட்பா. டேய் தம்பி கிராண்ட்பா புஸ்குன்னு வந்துடாதடா. இவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன்லாம். நான் வீடே சுற்றி வந்துட்டு இன்னும் அவனை காணோன்னா அப்போ கண்டிப்பாக அவன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். ஸோ டக்குன்னு இந்த கல்லையும் எடுத்து வச்சுப்போம். கிராண்ட்பா எங்கே கிராண்ட்பா இருக்க? வந்துட்டான் மக்களே. அங்கே தான் மக்களே போயிட்டு இருக்கான். என்ன தம்பி போயிட்டு இருக்கு? என்ன 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 அப்படியே போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்பா அப்பா பாருங்களேன், இந்த கேமில் இருந்து நீங்கள் இந்த ஸ்லிங் அப்பா அப்பா எவன்டா? இதுவா ஸ்லெண்ட்ரினா மக்களே, நம்மளை வந்து கொல்ல வருதான். ஸோ நீ என்ன கொல்ல வரனா அது ரொம்ப டேஞ்சர் மக்களே. பொசுக்குன்னு சொன்னால் நம்மளை வந்து போட்டு தள்ளிடும். ஸோ அதான் நம்ம பார்த்துருக்கணும். ஸோ கிராண்ட் பாட்டை இருந்து கண்டு பிடிக்கிட்டோம். இனிமேல் நம்ம வந்து அவனை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவன் வந்து சும்மாவே அவன் பார்த்தீங்கன்னா அவன் பொறுமையாக தான் வருவான். அவனுக்கு காது கேட்கறது படுத்துருக்கான் பாருங்க. நான் இந்த வயசில் அவனுக்கு தேவையா இல்லை கேட்குறேன், தேவையாக கேட்குறேன். சிவனேன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி படுத்து கிடக்காம பாருங்களேன். ஸோ அப்படியே துப்பாக்கியை போட்டு போகிறோம். நான் நம்பிக்கையாக போட்டு போகிறேன். ஏன்னா வந்து இவன் வந்து ஸ்பானாக இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக போட்டு போகிறேன். கிராணி தயவுசு நடுவில் வந்துடாது. இப்போ தான் கிராணியை போட்டு தோணுனாலும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ சீக்கிரம் போடாப்பா. எலக்ட்ரிக் சுவிட்ச் இருக்குது. இங்கே ஏதாச்சும் கீ வச்சுருக்கீங்களாடா தம்பி? இங்கே ஒன்றும் இல்லை மக்களே, இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன இருக்குது நம்மள்கிட்ட? ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ இப்போ இங்கே என்ன வச்சுருக்கானுங்க? நல்லா ஜாமான் வச்சுருங்கடா. அப்போ இது வேறு வந்து குறுக்கால வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ அப்படியே டக்குன்னு துப்பாக்கி போய் எடுத்துருவோம் மறுபடியும். ஏன்னா இப்போ கிராணி வர நேரம் வேறு மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா டக்குன்னு இப்போ போய் நம்ம அப்படியே இப்போ இது துப்பாக்கியை போய் எடுத்து போனோமா. எங்கடா இருக்குது துப்பாக்கி? இந்த இருக்குது. திஸ் இஸ் கால் துப்பாக்கி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீட்டுக்கு மேலே ஒரு காக்கா இருக்கும், அதை போய் போட தொலை போகிறோம். ஸோ சீக்கிரம் மேலே போடப்ப. ஸோ மேலே போ மக்களே. பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த இதுக்கும் மேலே வந்துட்டோம். சீக்கிரம் போட, மேலே போட சீக்கிரம். டக்குன்னு போடாண்டா பண்ணுற. இந்த லிஃப்ட்டு வேறு ரொம்ப பொறுமையாக இருக்கும் மக்களே இந்த கேமில். ஸோ இது அப்படியே கீழே இந்த லிஃப்ட் அப்படியே கீழே போட்டோம். அதான் நமக்கு வசதி எப்போவுமே. சிம்பிள் டக்குன்னு போய் இப்போ மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். கிராணி இங்கே இப்போ இங்கே ஸ்பானா கிராணி ஸ்பான் ஆயிடுச்சு பாருங்களேன். அப்போ இவன் ஸ்பான் ஆனால் கிராண்ட் பாவம் ஸ்பான் ஆகிருந்துருப்பான்ல. ஆமாம் அது வேறு இப்போ நம்ம பார்த்துருக்கணும், கொஞ்சம் அலர்ட் ஆகிருந்தோம் இப்போ நம்ம. ஏன்னா இப்போ இவன் ஸ்பான் ஆகிட்டானா இப்போ கண்டிப்பாக கிராண்ட் பாஸ் ஸ்பான் ஆகலாம் வந்திருக்க மாட்டான். அவனுக்கு வந்திருப்பான். நம்மளை அடிச்சு போட்டுற போகிறோம்டா. அடித்தா என்ன ஆகணும்? மறுபடியும் துப்பாக்கி எடுத்துப்பான். அடுத்து நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்து கல் எடுத்து அது ரொம்ப பிரச்சனையாயிரும் அடுத்து. இப்போ இங்கே ஒரு காக்கா இருக்குன்னு என்ன வச்சுருக்க? ட்ரெயின் கீழப்பே வச்சுருக்கு பாருங்களேன். இதை நம்ம வந்து கொத்துது பாருங்களேன். ஸோ நம்ம வந்து இங்கே தான் அந்த லிஃப்ட் இருக்குது மக்களே. ஸோ இப்போ எல்லாருக்கும் இந்த கேம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓவராக சீன் போடாமல் நம்ம பார்த்தீங்கன்னா விளாடுவோம் மக்களே. பல மணி நேரங்களாக நான் வந்து கிராண்ட்பா எப்போ வருவாங்க நான் போய் போட்டு தலான்னு வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரெண்டுங்களையும் பார்த்தீங்கன்னா காணும். அதனால் என்ன பண்ணி போட்டேன்னா நம்ம கீழே போய் தோட்டாவை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது திடீர்னு கீழே இறங்குறதுக்கு. திடீர்னு பொசுங்க 2 வந்துருச்சுன்னா அதான் மக்களே பிரச்சனை. ஸோ அதான் வந்து பார்த்து போயிட்டுருக்கேன். இப்போ அந்த லிஃப்ட் வந்துருச்சாடா? அப்பா லிஃப்ட் வந்துருச்சுடா. டக்குன்னு வரட்டும்டா. அடப்பா ஏன்டா கீழே குதிச்சிட்டான் பாருங்களேன். சீக்கிரம் குனி. ஆல்ரைட் கோ. இப்போ அது கீழே இருக்கணும். இதை இப்போ கீழே இறக்கி நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா துப்பாக்கி தோட்டாவை தான் எடுக்க போகிறோம். இந்த தோட்டாவை எடுத்தாலும் ஒரு பேரு தான். மும்பை ரோட்டுக்கும் கேட்டுக்கும் ஒரு பேரு தான். இங்கே காசை வீசி பாரு, இங்கே வேலைக்காகாதே. 2 சொட்டில் கண்ணீர் போது எதுவும் பேசாதே. தில்லு இருந்தால் இப்போ 2 பேரும் முன்னாடி வந்து தான் பாருங்களேன். வராதுங்க பாருங்களேன். மக்களை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். காத்திருந்து அது மாதிரிலாம் மக்களே இருக்குது. 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். காணும் கிராண்ட்பாயும். இந்த நாங்களாம் ஏன் கேட்குறேன்னா இப்படி பயந்து ஆடிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடு. கிராணி வந்துருச்சு மக்களே. கிராணி வந்துருச்சு. பார்த்தீங்களா நிற்கிது பார்த்தீங்களா? நம்மள ஆனால் இன்னும் பார்க்கலானா? கிராண்ட்பா கொஞ்சம் கூட்டுவாங்க. அப்போ தான் என்னால் 2 பேரும் அப்படியே ஒன்றா போட்டு சொல்ல முடியும். வரமாட்டீங்க பாருங்களேன் மக்களே. இப்போ ஒரு மாதிரி கேம் பக்காச்சுன்னு தெரியல. கிராணி என்னன்னு தெரியல, டெலபோர்ட் ஆயிடுச்சு. இப்போ நிஜமாக நான் வந்து அப்போ பார்த்தேன். இப்போ பாருங்க இப்போ வந்து அப்போ என்ன ஆச்சு, ஒரு மாதிரி கேம் பக்காச்சு மக்களே. இப்போ கிராண்ட்பா வரக்கான எங்கே போனான்னு வர தரல மக்களே. 2 வரலன்னு சொல்லினா இங்கேயே வந்துட்டேன். பட் ஆனால் இன்னும் ரெண்டுங்களையும் பார்த்தீங்கன்னா காணும். நான் அப்போலேருந்து இது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கம்மிங்கிற ஒரு டயலாக் கொடுத்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகிறோம். நம்ம
கிராணி கிராண்ட்பா 2 பேர் எங்கே இருக்கீங்க? பயமாக இருக்குது, தயவுசெய்து வந்துருங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு போதும். ஆயாம் காமிங் அப்படின்னு பாருங்க கிராண்ட்பா போகிறான் பார்த்தீங்களா? போகிறான். என்னடா போயிட்டு இருக்காங்க பாரு, சாவுடா அவ்வளோதான். கிராணி ஒப்போ ஒப்போ அப்பா என் சோழி இந்த நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கிராண்ட்பா போட்டு தொழுட்டோம். ஆனால் கிராணியை தான் இன்னும் காணும். கிராணி இன்னும் தெரில, அப்போலேருந்தே காணும். இப்போ நான் அந்த துப்பாக்கி வர மறுபடியும் கீழே போட்டேன். இங்கே ஒரு ட்ராப் இருந்துச்சு, அது மேலே துப்பாக்கி போட்டால் சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டுக்கு வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே இருந்தால் சவுண்டு கேட்டு கீழே டக்குன்னு வந்திருக்காதா என்ன? இப்போ கிராணி போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. மக்களே. நான் காணும். என்ன கிராணி எப்படி இருக்கா? அப்புறம் இப்போ தான் உன்னோட புருஷனை கொடுத்தல பாரு, நீயே வந்துட்ட பற்றியா? நம்ம என்ன பண்ணணும், அந்த துப்பாக்கி எடுத்து சேஃபான பிளேஸில் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். பிகாஸ் இது நீங்கள் கீழே வந்து 2 மணிக்கு கிராண்ட்பாக்கு எட்டுற இடத்துல போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த துப்பாக்கி வச்சுட்டோன்னே ஆட ஆரம்பிச்சிடுவான். எனக்கு துப்பாக்கி கிடைத்து விட்டது, நான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவானா, இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு ரொம்ப ஆட்டமாக ஆடுவான். அந்த செஞ்சு யாரும் இந்த கிராண்ட்பாக்கு எட்டுற மாதிரி எங்கேயும் துப்பாக்கி வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி மேலே போட்டு இருந்தால் வராது. ஏண்டா எல்லா இடத்தையும் லாக் பண்ணி வைக்க போல இருக்கு. லாக் நம்ம எடுத்து விட்ருவோம் அந்த லாக்கை. அதாண்டா ப்ரோ பிளேயர். ஸோ இங்கே என்ன இது இருக்கா? லிஃப்ட் இருக்குது மக்களே. டக்குன்னு போடா இந்த தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ வந்து இந்த தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எங்கேயாவது கல் இருக்கா எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அப்புறமா திடீர்னு ஸ்லிங் ஷாட் வந்து அங்கே ஒரு கல் இருக்குது, இருங்க அது உடச்சிட்டு போயிடும். வளடா இப்போல என்ன வச்சுருக்கானுங்க? காயின் வச்சுருக்கானுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இந்த காயின். ஆனால் எனக்கு என்ன எஸ்கேப் பண்ண போகிறதுன்னு தெரில. ஏன்னா பிகாஸ் இப்போ திடீர்னு இப்போ ஒரு வீல் கிராங்க் வேறு கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கீழே ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்குது மக்களே. என்ன வேலைன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லையோ? ஆமாம் மக்களே, இங்கே ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலான்னு தோணுது. இன்னும் ட்ரெயின் எஸ்கேப்க்கான பல ஜாமான்கள் தேவைப்படுது மக்களே. இப்போ நம்ம கீழே போய் டக்குன்னு கிராண்ட்பாலாம் ஸ்பான் அதுக்குள்ளே போயாகணும், இல்லை நம்ம சொல்லி முடிஞ்சிடும் மக்களே. இப்போ டக்குன்னு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக வேலை, இங்கே வந்து ஒரு கண்ணாடி உடைக்க வேண்டியது இருக்கும். இது உடச்சிட்டிங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவி போயிட்டு இங்கே வந்து ஏதாவது ஜாமான் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செட்கி வச்சுருக்காங்க. இது நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே போய் மறுபடியும் துப்பாக்கி வச்சு அலர்ட் ஆகிடும் மக்களே. இப்போ இங்கே என்ன இருக்குது? போங்கடா உட்டை போய் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். உட்டுடா இது நீங்கள் இதெல்லாம் நல்லா வாடா இருக்குது உங்களுக்கே பாருங்க. உட்டை போய் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம் நம்ம சீக்கிரம் பண்ண நம்ம டக்குன்னு லிஃப்ட்டை போயிருப்போம் நம்ம. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராண்ட் பாஸ் பானா இருந்திருப்போம் மக்களே. டக்குன்னு போயிடணும் நம்ம. சீக்கிரம் போட இந்த பாத்ரூமில் தான் கிராண்ட் பாஸ் போகணும். நீங்களாம் கேட்குறேன், ஏடா அது கிராண்ட் பா அப்படி ஏன்டா கேவலமான இடத்துல ஸ்பானாரா அப்படின்னு கேட்கலாம். எனக்கும் அதான் புரியல. நம்ம டக்குன்னு லிஃப்ட் எடுக்கக்கூடாது மக்களே. இப்போ டேரெக்டாக மொட்டை மாடிக்கு போயிடணும். மொட்டை மாடிக்கு போகிறது நம்ம இந்த வழி எடுத்தால் செட் ஆகாது. இவன் எந்த இடத்துல ஸ்பான் ஆகாமலே எனக்கு மறந்துடுச்சு மக்களே. அவன் இங்கே தான் ஸ்பான் ஆகும் நினைக்கிறேன். சொல்லார் இங்கே தான் கேம் ஸ்டார்டிங்கில் கூட இங்கே தான் உட்காந்து கேமரா பார்த்துட்டு இருப்பான் தலைவன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த துப்பாக்கி எடுத்து ஒரு சேஃபான இடத்துல போட போகிறோம். தோட்டாக்கு இப்போ நான் எங்கடா போவேன்? தோட்டம் எங்கே இருக்குன்னு வேறு மறந்துருச்சு எனக்கு. ஃபஸ்ட் நம்ம துப்பாக்கி எடுத்து இந்த ஓட்டக்குள்ளே போட்டுருவோம். நம்ம இந்த ஓட்டக்குள்ளே போட்டுருவோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த குரோபார் எடுத்துப்போம். இந்த குரோபார் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஓட்டக்குள்ளே குச்சிப்போம். நம்ம இங்கேயும் ஒரு ஓட்டை இருக்குது. தயவுசெய்து யார் கன்ஃபியூஸ் ஆகி இந்த ஓட்டக்குள்ளே குச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஓட்டக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டிங்காக வர முடியும். அதனால் தயவுசெய்து இந்த ஓட்டையில் குச்சிருக்கேன். குச்சி அவங்க சோழி முடிஞ்சிடும் மக்களே. நம்ம இன்றைக்கி வந்து டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஏன்னா அதான் மக்களே உறுதியாக இருக்குது. அந்த இன்னும் இருக்குது ஜென்ரேட்டர் கேபிள் போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் உறுதி. என்ன குரோபார் அங்கே போயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே ஸ்மான் ஆகிட்டீங்க. இப்போ தான் மக்களை போட்டு அப்போ இது ஸ்ட்ரெண்டினா மக்களே. ஸ்ட்ரெண்டினா தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு எங்கே இருக்கு மக்களே இருந்துச்சு. ஷெட்டுக்கு கீழே பார்த்தோம். ஆமாம் மக்களே, ஷெட்டுக்கு கீழே பார்த்தோம். இன்னும் ஃபியூஸ் இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் மக்களே. இப்போதைக்கு ஒரு தோட்டா தான் கிடச்சிருக்கு, இன்னொரு தோட்டா கிடைக்கல மக்களே. அதில் இப்போ யாராச்சும் ஒருத்தர் கிராணி வந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிராண்ட்பா கூட டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறான் அப்புறமா. ஆனால் கிராணி தான் மக்களே போடுறான். கிராணி வந்துருச்சு மக்களே. என்ன கிராணி எப்படி இருக்க? அவ்வளோதான். இப்போ கிராண்ட்பா வருவான். என் காதிலேயே யாரை சுட்டது அப்படின்னு இப்போ வருவான் பாருங்கள். இப்போ கிராண்ட்பா வருவான் பாருங்க. வருவான். என் காதிலேயே யார் சுட்டது அப்படியே பாட்டு போட்டு வரும். என் காதிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே பாட்டு போட்டு வரும். அப்படியே எமோஷ்னல் பாட்டு போட்டு வருவான். அவனுக்கு இதெல்லாம் இந்த வயசில் உனக்கு தேவையாக கேட்குறேன். இங்கே என்ன வச்சுருக்கானுங்க? ஒன்றுமே வச்சுருக்க மாட்டீங்க. எதுக்குடா இந்த அப்புறம் காரு ஒன்றுமே வச்சுருக்க மாட்டேங்கானுங்க பாருங்களேன். இப்போ கிராண்ட்பா வேறு காணும். இப்போ எங்கே போய் தொலைஞ்சான்னு வேறு தெரில. எங்கேயோ போய் விழுந்து வாரிட்டு இருக்கான் உங்களுக்கு தலைவன். ஸோ எங்கே இருக்கான்னு தெரில. தம்பி எங்கே தம்பி இருக்கீங்க? இப்போ இவனை பார்த்து பயப்பட தேவையில்லை. இப்போ அவன் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருப்பான். அதெல்லாம் அவன் பிரச்சனையே கிடையாதுங்க. அவன் ஒரு கல் இருக்குது, அதை போய் எடுத்து வச்சுப்போம் நம்ம.
இப்போ வந்து கிராண்ட் பாடே பொறுமையாக வந்துட்டு இருப்போம். ஆனால் வந்து இப்போ துப்பாக்கிலாம் வந்து துப்பாக்கி தேடிட்டு இருப்போம். என் துப்பாக்கி யார் எடுத்து விட்டது? நான் என் துப்பாக்கி தேடப்போ ஓ பாருங்க, என் தாத்தா பற்றி ஏன் தப்பாக பேசுகிற, இதோன்னு வரேன் சாவுடா அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொள்ள வருது. நம்ம தப்பிச்சிட்டோம். அவங்க ஏதோ ஒரு இது பிளாங்க் வச்சுட்டு இதை செஞ்சு இந்த பிளாங்க் ஒரு இடத்துல இந்த கிராணி ஒன்றில் ஒரு பிளாங்க் போடலாம். அதே மாதிரி இந்த கேம்லேயே ஒரு பிளாங்க் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த பிளாங்க் போடுற இடத்துல நல்ல ஜாமான் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மோசமான ஜாமான் மட்டும் கொடுத்துறாங்க. பார்த்தீங்களா, இன்னொரு கல் இருக்குது. ஆனால் இந்த கேமில் மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா வந்து 3 கல் தான் எடுக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட்டு தான் இங்கே வச்சுருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பா பார்த்தீங்கன்னா காணோம். எங்கே போய் தொலைஞ்சாலே தரல மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே போய் தொலைஞ்சாலே தரல. எல்லாருமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே போனாலே தரல மக்களே. வேறு அறிவு கிராண்ட் பா தயவுசெய்து வந்துடுறா. உன்னை போட்டு தள்ளிட்டு ஜாலியாக வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறேன்டா. கிராணி வர நேரமே வந்துருச்சுடா. ஸோ ஆனால் கிராண்ட் பா பார்த்தா இந்த தடவை இப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ குரோபார் கூட முந்தி குரோபாராச்சும் வச்சுருந்துருப்பான். இப்போ அவன் வெறுங்கையோட வருவான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து இப்போ அந்தளவுக்கு பயப்பட தேவையாது. நம்ம இப்போ இங்கே தானே இருக்கும். அதனால இப்போ வருவான் மக்கள். இப்போ கிராண்ட் பா வருவான். என் காதிலே எதுக்கு போட்டு இப்போ வந்து கிராண்டியும் ஸ்பானே இருந்திருக்கும். 2 பேர் வருவானுங்க, சேர்ந்து வருவாங்க. என்ன பாட்டு, ஏதாச்சும் பாட்டு. ஐயோ இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்லெண்ட்ரிக்காக இப்போ ஸ்லெண்ட்ரினா பார்த்தீங்கன்னா என் தாத்தா பாட்டியை வச்சு என் தப்பாக பேசுகிற அப்படின்னு வந்து அப்படியே வருது பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு போம். இது என்ன ஷெட் கீ தோப்பணும் மக்களே. இங்கே தான் டெடி வச்சுருக்கீங்க. டெடின்னு ஒரு ஜாமான் இருக்கும் மக்களே. அந்த டெடி வச்சு பயங்கரமாக ஆட்டம் காட்டுவாங்க மக்களே இந்த கேமில். ஏன்னா அந்த டெடியை நீங்கள் எடுத்து அடுத்த செகண்டே கிராணி கிராண்ட்பா நீங்கள் எங்கே இருந்தாலும் கரெக்டாக அதை கெஸ் பண்ணி அப்படியே கன்று சிவப்பாக அப்படி வந்துடுவாங்க. அதான் மக்களே இந்த கேமில் பிரச்சனை. அந்த கிராணி வருது. இங்கே பாருங்கள், கிராணி வந்துருச்சு. இன்னும் என்ன பார்க்க மாட்டேங்கி. பார்த்துருச்சு கிராணி, நம்மளை பார்த்துருச்சு. இன்னும் கிராண்ட்பா தான் காணோம். எங்கே போய் தொலைஞ்சான்னு தரல. நான் தம்பி கிராண்ட்பா ஒளிஞ்சிட்டு இருக்க போல இருக்குது. அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஐயோ இன்னும் துப்பாக்கி வச்சுருக்கோம். இவங்க நம்ம மாட்டினா நம்ம வேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன கிராணி என்ன அதுக்குள்ள அவ்வளோதான் கண்டு தெரியும் போல இருக்குது. கிராண்ட்பா வரான். அண்ணா அத்தை அப்படின்னு அண்ணா இருந்தாரு. அப்படியே இருந்து திடீர்னு என்ட்ரி கொடுத்தப்ப சர்ப்ரைஸாக நான் அவளே போட்டு தள்ளிட்டேன். இப்படி தான் மக்களே இந்த இதுவும் பாருங்க. சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸோ, இன்னும் அப்படியே காலியாகுங்க. அதுதான் உங்களுக்கு தேவைதான். இங்கே பாருங்கள், 2 பேரும் அப்படியே ஏதோ ஹீரோயின் ஏதோ இப்போ தான் இப்போ தான் ஏதோ 20 வயசு ஆகுது நடப்பு பாருங்கள். அப்படியே படுத்துக்கிட்டு கிராணி என்ன விட்டுரு அப்படின்னு. நான் ஹீரோயின் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே கெஞ்சுது நம்மள்கிட்ட. நான் தேவையா அந்த வயசில் தேவையாக கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு இதை நம்ம இங்கே போட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா சேஃபான இடத்துல துப்பாக்கி போடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் என்ன ஈஸியாக கிராண்ட்பா வந்து அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக ஆட்டம் காமிப்பான். அதனால் நான் வந்து தயவு செஞ்சு எல்லோரும் இந்த மாதிரி ஐயோ வாயில் அஜாருக்கு ஐயோ வாயில் அஜாருக்கு ஐயோ வாயிலே அஜார் ஐயோ இது வேறு சரி மிஸ்டேக்காக பார்த்தீங்கன்னா வந்து யாரும் பார்த்தீங்கன்னா அந்த கன் எடுத்து இங்கே போடுறது எல்லாம் அங்கே கிராண்ட்பாக்கு ஸ்பான் ஆகிற இடத்துல போடுறது தயவு செஞ்சு யாரும் போட்டுறாங்க. போட்டிங்கன்னா அவ்வளோதான் மக்களே, அவங்க சோழி முடிஞ்சுது. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்கள வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. ஸோ இப்போ டக்குன்னு போவோம். ஸோ இப்போ டக்குன்னு போடா சீக்கிரம் போடா, நாளாக நம்ம டக்குன்னு போய் எனக்கு தெரியல. இப்போலாம் டக்குன்னு ஸ்பான். இந்த வீடு ரொம்ப பெரிய வீடுலாம், அதெல்லாம் நம்ம வந்து போயிட்டு வரதுக்குள்ளே அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிடுறானுங்க. அதான் பயமாக இருக்கும் மக்களே. கிராண்ட்பானா ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கான் மக்களே. நான் வெளியே வருவான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ஆனால் அவனுக்கு வரவே மாட்டேங்கானுங்க. அவனை அப்படியே உஷாராயிட்டான். வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம். நம்ம இப்போ கூட நான் வந்து கட் பண்ணிட்டு கூட அதை நான் ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிட்டு போகும்போது கூட வந்து நான் வந்து திடீர்னு சர்ப்ரைஸாக தான் வந்தால் விட்டு அடிச்சிருந்துருப்போம் மக்களே. நான் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னால டக்குன்னு போய் நான் தப்பிச்சிட்டேன். இப்போ டக்குன்னு போடா நம்ம இது வேறு டக்குன்னு போடா நம்ம அப்படிங்கிற அதாவது சரி டக்குன்னு போவோம் நம்ம. இப்போ வந்து இங்கே என்ன வச்சுருக்கோம், டெடி வச்சுருக்கேன். தயவு செஞ்சு டெடி வச்சுருக்கனால நல்லா இருந்திருக்கும். டெடி இருக்கணும்டா. டெடி இருக்குது மக்களே. சூப்பர் டெடி வச்சுருக்கானுங்க. நல்ல ஜாமாடா. இங்கே ஒரு பிளாங்க் இருந்துச்சு. ஆமாம் பிளாங்க் இப்போ போட்டேனே என்னாச்சு? சரி எங்கே இருந்துட்டு போகுது. நம்ம இதெல்லாம் எஸ்கேப்பே ஆக போகிறோம் நம்ம இப்போ தான். என்னடா அது? ஆமாம் இங்கே தான் ஜென்ரேட்டர் கேட்போம். இப்போ இது மேலேருந்து வரப்போதா? அடப்பாவீங்களா. இப்போ அது மேலேருந்து ஒரு மக்கள் ஏதோ வந்துட்டு இருக்கு. இப்போ தான் இப்போ கிராணி கிராண்ட் யாராச்சும் வந்துட போகிறாங்கடா. டக்குன்னு வரட்டும்டா. டக்குன்னு வரட்டும்டா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வேறு. யாராச்சும் வந்துட போகிறாங்கடா டக்குன்டா. ஸோ அதை வந்துருச்சு மக்களே. இப்போ டக்குன்னு இப்போ போய் நம்ம வந்து ஜென்ரேட்டர் கேபில் போய் நம்ம அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம டக்குன்னு ஓடிடுவோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். இப்போ தான் மக்களே நமக்கு வந்து ஆட்டமே கேம்லேயே ஆரம்பிக்க போகுது. டெடி எடுத்துருவோம். இப்போ யாராச்சும் டக்குன்னு ஸ்பான் இந்த டெடி எடுத்தாலே போதும். யாராச்சும் டக்குன்னு ஸ்பான் ஆயிடுவானுங்க. நம்ம டக்குன்னு ஓடிடணும். இப்போ நம்ம
இங்கே கிராணி கிராண்ட்பானா இந்த டெடி எடுத்து வெறியேறிவானுங்க. எப்படி கிராணி ஒன்றில் கிராணி வெறியாகும் அதே மாதிரி இதில் கிராணி கிராண்ட்பா 2 பேர் வெறியேறிவானுங்க. இந்த டெடி எடுத்தாலே அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடுவோம். நம்ம சீக்கிரம் போகலாம் சீக்கிரம். ஸ்லெண்ட்ரினா அந்த செஞ்சு நல்ல பொருளாக கொடு. இந்த பேல்லாக்கி இல்லைனா இந்த சேஃப் கீ கிடச்சிருச்சு அடி. அது அடி கிடச்சிருச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த பேல்லாக்கியை தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும் மக்கள். ஏன்னா நான் வந்து இத்தனை ஜாமான் எடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக இது பேல்லாக்கி தான் போட பாருங்கள். அடித்து சொல்கிற பேல்லாக்கி தான் போட போகுது. இல்லை நான் என் பேரை மாற்றிக்கிறேன். அதுக்கு மட்டும் இப்போ பால்லாக்கி போடலாம். கண்டிப்பாக அடிச்சு சொல்கிற பால்லாக்கியை தான் போட பாருங்கள். சொன்னேன் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பால்லாக்கி போட்டுருக்கு. இந்த கேமில் பால்லாக்கி அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பிகாஸ் இதை வச்சு வந்து ஒரு பானை வந்து அடிச்சு ஏதோ பண்ணுற மாதிரி ஏதோ வேலை இருக்கும் மக்களே. அண்ணா அத்தா நான் அப்படியே 2 போயிட்டு இருக்கு பாருங்களா. ஐயோ கிராணி வேறு பார்த்துருச்சு நம்மளை. கிராண்ட்பா பார்த்துட போகிறான்டா. அதான்டா பிரச்சனையே. அவன் பார்த்தாலும் அப்புறம் கிராணி பார்த்தா கூட எனக்கு பிரச்சனை. கிராண்ட்பா அந்த க்ரோபால் எடுத்துகிட்டு 7 இருக்கணும். ஐயோ பார்த்து இந்த ரூம் வந்துருக்குமா அதை நம்மளை பார்க்கல. ஸோ இப்போ வேறு எங்கே போகுது கிராண்ட்பா வேறு இப்போ எங்கே போனான்னு வேறு பார்க்கல மக்களே. இப்போ கிராணி எங்கே போகுதுன்னு வர பார்க்கணும். படி போயிடுச்சு மக்களே. கிராணி இப்படியே போயிடுச்சு. நம்ம பாட்டு போட்டு போவோம். அண்ணா அத்தா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிராண்ட்பா எங்கடா போனா. தம்பி கேமரா மட்டும் தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்காதடா. தயவு செஞ்சு கிராணி பின்னாடி திரும்பிச்சுடா. ஓடு 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 ஓடு. அந்த கிராணி வருது மக்களே. அதே வந்துட்டு இருக்கு மக்களே. இங்கே வந்துட்டேன் மக்களே. இங்கே வந்து ஒரு பிளாங்க் இருந்துன்னு கார் கிட்டே இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்ட உடனே. ஆனால் இப்போ கிராண்ட்பா எங்கே இருக்குங்கன்னு தெரில. ஒரே லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஒத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சீக்கிரம் நம்ம போவோம். இங்கே யாராச்சும் இருக்கீங்க? கிராணி இங்கே தான் மக்களை சுற்றிட்டு இருக்குது. இங்கே என்ன கிராண்ட்பா இங்கே இல்லை. இப்போ டக்குன்னு நம்ம மேலே போயிடுவோம். நம்ம அப்பா எத்தனை ட்ராப் போட்டு போயிருக்கு பாருங்களேன். ஸோ கிராணி வந்துருச்சு மக்களே. கிராணி வந்துருச்சு. இப்போ நம்ம டக்குன்னு கீழே ஓடிடுவோம். நம்ம கிராண்ட்பா கீழே இருக்காதா தயவு செஞ்சு. கீழே மட்டும் இருந்துடாதே. இப்போ கீழே இருந்து வந்தானா அவ்வளோதான் மக்களே. அவன் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். அதனால் சோழி முடிஞ்சிடும் மக்களே. இதோ இந்த ட்ரெயின் கீ இருக்குது. நம்மளை போவே விட மாட்டேக்கானுங்க மக்களே. இதோ அங்கே வேறு கிராணி நின்றுச்சா அப்போச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா பார்த்துருச்சு. ஆனால் ரொம்ப பொறுமையாக வேகத்தில் வந்துட்டு இருக்குது. வீல் சேரில் வர மாதிரி வந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. நான் இவ்வளோ பொறுமையாக வர இந்த இந்த திட்டு வேலை உனக்கு தேவை. அடிக்கிற வேலை உனக்கு தேவை. சரி தப்பிச்சுட்டு போகிறானே இங்கே இருந்தால் அவனுக்கு என்ன. நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன். என்ன பாவம் பண்ணிட்டேன். நான் ஏதாச்சும் பண்ணேண்ணா. நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணேன். எதுக்கு நான் அடிக்க வரேன் நீயே சொல்லு. எதுக்கு நான் அடிக்க வரேன். அங்கே பாரு ஆடி பேட் எவ்வளோ அடிச்சு பேட்லேயே ரத்தமாக இருக்குது. இன்னும் எதுக்கு என்ன போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். நான் தப்பிச்சா உனக்கு என்ன. வயசான காலம் அப்படியே போய் சேர்ந்துட்டு அப்படியே என்னை விட வேண்டியதானா. அப்படியே நம்மளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு பாருங்களேன். இன்னும் நம்மளை அதாச்சும் இன்னும் நம்மளை வந்து மறக்கலை. அது நம்மளை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்குது. கிராண்ட்பா வந்துடாதா தயவு செஞ்சு. கெஞ்சி கேட்கலாம் வந்துடாத. ஸோ அங்கங்கே ட்ராப்பாக போயிருக்கு இந்த கிராணி. இவன் கேமரா பார்த்துட்டு இருக்கானோ. தலைவன் கேமரா பார்க்கலாம். இப்போ நம்ம டக்குன்னு போயிடலாம் நம்ம. ப்ளேஸ் போடா சீக்கிரம். அந்த ப்ளேஸ் பண்ணிட்டோம் மக்களே. ஸோ அவ்வளோ கிராண்ட்பா என்ன அப்போலேருந்து ஆளையே காணும். எங்கே அட பாய்ங்களா ஆக்சிலேட்டரை போய் வச்சுருக்கானுங்க. இதுக்காக நான் கஷ்டப்பட்டு அந்த எடுத்துகிட்டு வந்தேன். இதுங்க நான் சும்மாவே இருந்திருப்பேன்டா. ஏன்டா என்னை பிடிச்சி இப்படி பண்ணுறீங்க. இங்கே இருக்காங்க கிராண்ட்பா. இப்போ நான் மேலே போய் துப்பாக்கி எடுத்துருவோம் மக்களே. அவ்வளோதான் துப்பாக்கி கிராணி வருது. கிராணி வருது மக்களே. இப்போ டக்குனு துப்பாக்கி எடுத்துருவோம். இப்போ 2 பேரும் வந்து தான் பார்க்க. அப்படியே கிராணி மேலே வந்து பார்க்குது. அங்கே நீ என்ன பண்ணுற ஒழுங்கா இறங்குடா அப்படின்னு அப்படியே இறங்க சொல்லுது. எதுக்கு அவங்க சாவா இல்லை கேட்குறேன். சாவா கேட்குறேன். பார்க்குது பாருங்களா. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கு. என்ன அப்படியே பார்க்குது பாருங்களா. அப்படியே பார்த்துட்டு இருக்கு பாருங்கள். நம்ம ஒரு சின்ன வேலை பார்க்க மக்களே. இந்த வேலையை பார்த்தா நம்மளால் கிராண்ட்பா போட்டு தர முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பானை இருக்குல்ல இதை நீங்கள் சுட்டோன்னே அது என்ன ஆகும்னா அன்சைடு அடப்பா அங்கே கீழே விழுந்துருச்சா ரைட்டு அங்கே விழுந்துருச்சது. இன்னும் நம்ம அதை ஒரு சுட்டாகணும். சுட்டான என்ன ஆகுனா இப்போ நமக்கு ரிஸ்க் ஆகிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக சுற்ற முடியாது இப்போ நம்மளால் இனிமேல். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கணும் நம்ம. சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கிராண்ட்பா போட்டு தரலாம். ஏன்னா கிராண்ட்பா ரொம்ப திருட்டு வேலை பார்த்துருக்கு. அதாச்சும் கிராணியாஸ் பரவாயில்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணால் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது. ஆனால் கிராண்ட்பா அப்படி இருக்க மாட்டேங்கான். அவன் ரொம்ப பார்த்தீங்கன்னா உஷாராக ஒரு இடத்துலேயே இருந்துக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா யாரை போட்டு தள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவை தான். ஏன்னா அவன் தான் ரொம்ப திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரே இடத்துல இருக்கிறது நகராமல் ஒரே இடத்துல இருக்கிற வேலை அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு இப்போ நம்ம போட்டு தள்ள போகிறோம். இப்போ நம்ம சீக்கிரம் கீழே இறங்கடா. இப்போ நம்ம வந்து அந்த பானையை சுட்டதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது அங்கேயே மறுபடியும் மாட்டிக்கிச்சு. அதனால் அது சுட்டதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை மக்களே. கீழே இறங்கி இருந்தாச்சு. தயவு செஞ்சார் சர்ப்ரைஸ்னு வந்துடாதீங்கடா. கிராண்ட்பா நீ அண்ணா மியூசிக் கூட வந்து போட்டு வந்துருக்கோம். ஆனால் தயவு செஞ்சு என்னை மட்டும் அடிக்காத. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனால் இப்போ நிறைய வேலைகள்லாம் இருக்குது.
இன்னும் கிராண்ட்பா வாழையே காணும், கிராணியே வந்துருச்சு. ஆனால் நான் கிராண்ட்பா ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப நேரமாக ஆளை காணும் மக்களே. வீடு ஃபுல்லாக தேடிட்டாங்க. மேலே போய் பார்த்துட்டேன், கீழே வந்து பார்த்துட்டேன், அவங்க கேமரா இருக்க இடத்துல கேமரா பார்த்துட்டு இருக்காங்க. சரி தூங்குறான்னு பார்த்தா அவன் தூங்கவும் இல்லை. சரி அப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணுறானே புரியல. இன்னமும் அவன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எல்லாம் செத்துட்டான் போல இருக்கு, மொத்தமாக போயிட்டாங்க. ஏதாச்சும் வந்து போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு தெரிஞ்சு. நம்ம சுட்டா ஒரு 2.5 நிமிஷத்துக்கு தான் காலியாகும். ஆனால் இப்போ பெர்மனெண்ட்டாக போயிட்டான் போல இருக்குது. அதான் மக்களே கிராண்ட்பா இது பெர்மனெண்ட்டாக போயிட்டான் போல இருக்குது. டே கிராண்ட்பா எங்கடா போய் தொலைஞ்ச? இந்த மாதிரி எங்களை யோசிச்சு வச்சு அடுத்து வந்து சர்ப்ரைஸ் வந்து அடிக்க பிளான் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ரெண்டும் போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா தலைவன். என்ன போயிட்டு இருக்கான் வந்து பார்க்குறான். ஐசியூ அப்படின்னு வரான். கழுத்துல வாங்கினியா? சரி உன் மெயின் பாட்டில் இருக்கீங்கன்னு ஆசையாக இருந்துச்சு, அடிக்க முடியல. சரி என்னடா இது, என்ன இது தோட்டா இருக்கா? தோட்டா இல்லை மக்களே. இப்போ நம்ம வந்து போய் ஸ்லிங் ஷாட்டை போய் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ டக்குன்னு போய் நம்ம போயாகணும். நம்ம கிராணி வந்து இப்போ மட்டும் கரெக்டாக வர வேண்டியது பாருங்களேன். இப்போ நம்மள்ட்ட இப்போ தோட்டாலெல்லாம் எங்கள் மொட்டையை பாடி இருக்கு பாரு, மொட்டையை டெட் பாடி இங்கே பாரு, மொட்டையை டெட் பாடி இருக்குது பார்த்துக்கோ பாரு. இதான் அவன் கடைசி தடவை பார்க்குறேன். இதுக்கு மேலே அவனால் கிராண்ட்பாவை பார்க்க முடியாது, ஏன்னா அவன் இவங்க கூட இல்லை. இங்கே ஒரு தோட்டா இருக்குது, எடுத்து வச்சுக்கூடா. இப்போ கிராணி இப்போ நீ வா, இப்போ வா, போடு. அவ்வளோதான் காலி மக்களை. இப்போ இந்த ரூம்குள்ளே கிராண்ட்பா போக மாட்டேங்குது. என்ன பண்ண போனால் இதுக்குள்ளே போட்டு வச்சுப்போம். இப்போ இதுக்குள்ளே ரெண்டும் வராது. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஸ்லிங் ஷாட்டை போய் எடுத்து வச்சுப்போம். நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்து இப்போ நம்ம சின்ன வேலை, ஏன்னா நம்ம ரொம்ப நாள் துப்பாக்கியே யூஸ் பண்ணதுனால அதோட தோட்டால் இந்த கேமில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் எல்லாம் ரொம்ப காலிகிட்டே வருது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டக்குன்னு இதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சுட போகிறோம். இப்போ நம்ம அந்த பானைலாம் இருக்கலாம் சுட்டாகணும் மக்கள். இப்போ நம்ம டக்குன்னு போட இப்போ நமக்கு நேரம் இல்லை. இப்போ இப்போலாம் என்னன்னு தெரியல, டக்குன்னு இந்த கேமில் ரொம்ப ஸ்பான் ஏதாச்சும் இந்த கேமில் எனக்கு என்ன தெரியுதுன்னா எனக்கு ரொம்ப சீக்கிரமாக ஸ்பான் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ பாருங்கள், இப்போ மேலே போனால் கிராண்ட்பா இருப்பான் பாருங்களேன். இன்னும் அடிக்கடி அங்கங்கே ட்ராப்பை போட்டு போயிருக்கு பாருங்களேன். எல்லா இடத்துலையும் ட்ராப்பாக போட்டு போயிருக்கு பாருங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ஒரு பானை சுட்டாகணும். கரெக்டாக அந்த பானையை சுட்டுறாது. கெஞ்சி கேட்குறேன்டா. தட் இஸ் திஸ் இஸ் ஃபார் குட். இது வேறு திஸ் இஸ் குட் ஃபார் குட் பாய். இப்போ அந்த பானையை கரெக்டாக சுட்டாகணும். ஆனால் அந்த பானை என்ன ஆயிடுச்சுன்னா பக்காய் அங்கேயே மாட்டிக்கிச்சு மக்களே. அதனால் இப்போ நம்ம டக்குன்னு சுட்டாகணும். அதை இப்போ டக்குன்னு பார்த்து சுட்றா. அவ்வளோதான் மக்களே. திஸ் இஸ் குட் ஃபார் குட் பாய். நீங்களாம் கேட்கலாம்டா வளரிட்டு இருக்கு அப்படின்னு. இங்கிலீஷ் வரல சரியா, என்ன பண்ணுறது? நம்ம கீழே குதிக்க போகிறோம். நம்ம கீழே லிஃப்ட் இருக்காடா? இருக்குது. நம்ம டக்குன்னு நம்ம போய் இன்னொரு கல்லை போய் எடுத்து வச்சுப்போம். கல் எடுத்து வச்சுப்போம். இல்லைனா வந்து திடீர்னு கிராண்ட் பேர சொன்னாங்களா, நம்ம கல்லை போய் எடுத்து வச்சுப்போம். அங்கே ஒரு கல் இருக்கா, எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து ரொம்ப பெரிய வேலைகள்லாம் இருக்குது நமக்கு. ரொம்ப பெரிய வேலைகள்லாம் நமக்கு இருக்குது. இப்போ என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானை நம்ம ஒரு பானையெல்லாம் சுத்தம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ நம்ம போய் எடுத்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி ஆனால் அதுக்காக பார்க்கல போகிறோம் மக்களே. ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா வந்து விட்டுது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்லிங் ஷாட் இருக்குல்ல, அதை லிஃப்ட் கடியில் விட்டு அது மேலே லிஃப்ட்டும் சேர்த்தி விட்ருக்கேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்லிங் ஷாட் பக்காகி அந்த ஸ்லிங் ஷாட் காணாமலே போயிடுச்சு. என்னடா சொல்கிறேன் அப்படின்லாம் கேட்கலாம். ஆமாம் மக்களே, ஸ்லிங் ஷாட் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சுன்னு நமக்கு ஸ்லிங் ஷாட் கிடைக்காது. ஏன்னா நான் வந்து லிஃப்ட்டு வந்து மேலே இருந்துச்சு, நான் வந்து கீழே இருந்துச்சு. ஸ்லிங் ஷாட் கீழே இருந்துச்சு, லிஃப்ட்டு வந்து மேலே அந்த தொட்டுலாம் இருக்கலாம் அங்கே இருந்துச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், லிஃப்ட்டை வந்து கீழே கொண்டு வராங்க பாருல, ஸ்லிங் ஷாட் அது மேலே சேர்த்தி விட்டேன். அது என்னாச்சு, அது அப்படியே வந்து நசுங்கிருச்சு. சரி நசுங்கதானே செய்யுது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ஸ்லிங் ஷாட் காணாமலே போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இனிமேல் நம்மளால் ஸ்லிங் ஷாட் கிடைக்காது. அதான் இப்போ ஷார்ட் கன் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கணும். இப்போ நம்ம அடி வாங்கவே கூடாது. அடி வாங்கினா இப்போ இந்த ஸ்லிங் ஷாட் இந்த ஷார்ட் கன் வந்து கிராண்ட் பார்க்க போயிடுச்சுனால தான் பார்க்கக்கூடாத பிரச்சனைகள்லாம் பார்க்க வேண்டிய நிலமெலாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கணும். கிராண்ட்பா எங்கேடா போனேன் பாருங்க, இப்படி தான் வீட்டுக்குள்ளேயே போயிடுறான். இப்படி வீட்டுக்குள்ளேயே போயிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா, வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் திட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். பொஸ்ட்டுன்னு வந்து எப்படி வந்து என்னை போட்டு அடிக்கலாம் அந்த மாதிரி வேலை பார்த்து பாருங்க. கிராணி போயிட்டு பாருங்க. என் கிராண்ட்பா சேர்த்து கூப்பிட்டு வர வேண்டியதானே, அப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கும் உங்கள் 2 பேர் போட்டு தள்ளுறதுக்கு. நம்ம மறுபடியும் இதை அழுத்தி விடுவோம். இப்போ கிராணி வரும் பாருங்க. இப்போ மறுபடியும் அறிவாளி மாதிரி வரும் பாருங்க. அதான் வருது பார்த்தீங்க. இன்னும் இப்படி தான் பார்த்து பக்காச்சு மக்களே பார்த்தீங்களா, அது அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஆனால் அப்படியே வருது பாருங்க. அந்த கிராண்ட்பா வரா மக்களே. நான் கிராண்ட்பா எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? போடா பக்காது மக்களே. இது பொசுக்குன்னு அப்படியே போடா. இப்போ நம்ம கிராண்ட்பா அப்படியே போட்டு சொல்லிடுவோம். ஏன்னா இவன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நல்லது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா இவனை போட்டு சொல்ல போகிறேன். என்ன கிராண்ட்பா எங்கே இருக்க, அப்புறம் நல்லா இருக்கியா, அப்புறம் கிராணி இப்படி இருக்குது, அவளை பற்றி தப்பாக பேசாதே அப்படிங்கிறான். அப்படி தானே பேசுவேன் பாருங்கள். என்ன அப்படி என்ன பிளட் ரிலேஷன் உனக்கு அவளுக்கும் ஏதோ ஒரு இவங்களுக்கு பேரம்பேத்தி வந்து அதுங்களுக்கு பேரம்பேத்தி வர வயசில் என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன்.
என்ன திட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்க. ஐயோ புல்லட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆக்சிலேட்டரை போய் வச்சிருக்காங்க. ஸ்லிங் ஷாட் எப்படா இங்கே வந்துச்சு? அடா பாய் இந்தா ஸ்லிங் ஷாட்லாம் எப்படா இங்கே வந்துச்சு கை? நான் நிஜமாக சத்தியமாக சொல்கிறேன், ஸ்லிங் ஷாட் இங்கே இல்லை, இது வேற எங்கேயோ இருந்துச்சு. நான் இங்கே தான் போட்டேன், இந்த லிஃப்ட் மேலே வச்சு தான் ஏற்றி விட்டேன். எங்கடா போச்சு? நான் மறுபடியும் காணாம போயிடுச்சா ஸ்லிங் ஷாட்டு? ரைட்டு நீங்கள் என்ன சரி பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். சதி திட்டம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம டக்குன்னு இந்த துப்பாக்கி எடுத்து எங்கே வைக்கணும் தெரில மக்கள். ஏன்னா எங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே போட்டாலும் எடுத்துருவான். ஏன்னா திருட்டு பையன் அப்படியே நைஸாக விட்டு கையை விட்டு அப்படியே எடுத்துருவான். அதனால் நான் கிராண்ட்பா பார்த்து ரொம்ப சந்தேகப்படுறேன் மக்களே. இந்த சில நாள் கிராணியை கூட ஏமாற்றிடுவான். என்ன பண்ணுவோம் தெரியுமா? கிராணி இருந்து கிராணிகிட்ட வந்து பழகுவான், அடுத்து வேறு ஒரு பொண்ணு கூட சுற்றுவான். உடனே இது கிராணி இப்போ தானே உடனே கேட்டுருக்கோம். அப்படிலாம் கிராண்ட்பா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுது பாருங்களேன். இப்போ டக்குன்னு இதை போய் வச்சு விட்ருவோம் கீழே, இல்லை கிராண்ட் பவர் ஸ்பான் ஆயிடுவோம். இப்போ வந்து நம்மள்ட்ட ஸ்லிங் ஷாட் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நான் இது அந்த கன்னுக்கான புல்லட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ இது ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ டக்குன்னு இதை போய் அங்கே வச்சு விட்றா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது மக்களே. அடுத்த ஒரு இது பானை பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கிராண்ட்பா குறுக்கு வந்துடாதரா, கெஞ்சி கேட்குறேன், குறுக்கு வந்துடாத, குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தால் வருவேன் சொல்லணும். ஸோ மக்களை இப்போ காமிக்கிறோம்டா. இது நசிங்கி என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். இது நசிங்கி வர இடத்துல ஸ்பான் ஆகுது பாருங்களேன். இப்போ இது நசுங்க பாருங்கள், நசிங்கி வர ஒரு இடத்துக்கு போகும் பாருங்கள். இது பெரிய ஐட்டமாக இருக்குது, அதனால் போக சான்ஸில் தான் எனக்கு தோணுது பாருங்கள். இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இப்படி தான் நசுங்குது. இப்போ இது பெரிய ஜாமாங்கிறதுனால இந்த மாதிரி ஒன்றும் ஆகலை. ஆனால் இதே பெரிய ஆனால் சின்ன ஜாமான் அந்த மாதிரி ஸ்லிங் ஷாட்னு நசிங்கிருது மக்களே. பாருங்கள் கிராண்ட்பா போயிட்டுருக்கோம் பாருங்கள். அப்படின்னு போயிட்டுருக்கான் பாருங்கள். என்னடா போயிட்டுருக்க நீ? இப்போ என்கிட்ட சாவ போகிற பார்க்குறியா? என்ன கிராண்ட்பா பார்க்க மாட்டேங்கான்? நான் அவ்வளோதான் அறிவு போல இருக்கு உனக்கு. நான் கீழே போயிட்டு இருக்கேன். போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு இருக்கான் பாருங்க மக்களே. அங்கே பாருங்கள் எங்கிட்டு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? நமக்கு எங்கே வேலை இருக்கோ அங்கே போயிட்டு இருக்கான் பாருங்களேன். இப்போ எனக்கு கீழே தான் வேலை இருக்குது, கரெக்டாக அங்கேயே பார்த்து போயிட்டு இருக்கான் பாருங்களேன். நீங்கள் ஏதோ பெரிய சூப்பர் ஸ்டார் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கான். கிராணி இங்கே எங்கே தான் போனேன்? நீ வாய அவனையும் போட்டு தள்ளி நானே நிம்மதியாக இருப்பேன். ரெண்டுத்தையும் போட்டு தள்ளிட்டா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நம்ம நிம்மதியாக போய் கீழே போய் வேலை பார்த்துடலாம் அப்படிங்கிற வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலாக வச்சுருக்கோம். இவங்க வேறு வரவும் மாட்டேங்கானுங்க. இங்கே பார்த்தீங்களா? இது வேறு என்ன திடீர்னு இதுவும் பக் ஆயிடுச்சா? இது கட் பண்ண முடியாது. திடீர்னு இதுவும் பக் ஆயிடுச்சு மக்களே. இதுங்க இப்போயாச்சு இது பக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை நம்ம கட் பண்ண முடியாது. கிராணி சீக்கிரவா, கிராணி ஒன்றையும் போட்டு தள்ளி நான் நிம்மதியாக வச்சுருப்பேன். கிராண்ட்பா போட்டு தள்ளியிருந்தால் கிராணிப்பா நெஞ்சு துடிக்குமே அப்படியே. காணும் என்னன்னு தெரில. கிராணி எப்போ வருது பாருங்களேன். கிராண்ட்பாலாம் செத்து அவன் ஸ்பானார நேரத்துலேயே கரெக்டாக வருது. 2 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த கேமில் வந்து கிராணியை நான் போய் சேர்க்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப பெரிய கேமுங்கிறதுனால உங்களை போய் சேர்க்க முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் கிராணி 2 எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்ப சின்ன கேமு, ரொம்ப சின்ன அது வீடே ஓரளவுக்கு சின்னதாக கவனிச்சு பார்த்துக்கோங்க. 2 பேர் ஈஸியாக சேர்த்து விட்டுருலாம். ஆனால் இந்த கேம் அப்படி கிடையாது. இந்த கேம் இது ரொம்ப பெரிய வீடுங்கிறதுனால அந்த 2 பேர் சேர்க்கறது கஷ்டம். இல்லை 2 பேருக்கு சண்டே என்னன்னு தெரில, சேர மாட்டேங்கானுங்க என்னன்னு தெரில. வர்றோம் எப்பா பொஸ்க்கு நிற்கிறான். நானும் பயந்துட்டேன்னா நிற்கிறான் அப்படின்னு நான் பயந்துட்டேன். இந்த கிராணி இது பொறுமையாக தான் வரும், அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது மக்களே. அந்த சைடு தான் கிராண்ட்பா போயிட்டுருக்கேன், நான் பார்த்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் கிராண்ட்பா வந்து இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கேன் பாருங்க. இதோ கிராணி போட்டு தொல்லும் போது சவுண்டு கூட கேட்காமலே வராமல் பாருங்களேன். அதான் 2 பேரும் ஏதோ என்னமோ இருக்குது. என்ன துப்பாக்கி இப்படி அறிவு இருக்காடா? என்ன துப்பாக்கி இங்கே இருக்குது, இம்மாட்டிக்கு எடுக்காமல் போயிட்டு இருக்கானா? கேஸ் இந்த துப்பாக்கி இங்கே தான் போட்டேன். சரி தலைவன் எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வேலை எதுவும் கிடையாது. இதில் சரி எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். இவன் இப்படி தான் போயிட்டுருக்கான். ஆனால் துப்பாக்கி கூட எடுக்காமல் போயிட்டுருக்கான் பாருங்களேன். நீலாம் கிராண்ட்பா நீலாம் வேஸ்ட்டா சத்தியமா. இல்லைடா அது பக்காது. சீக்கிரம் போய் வெயிடா, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. 2 நிமிஷம் தான் இருக்குது. டக்குன்னு போய் கீழே வச்சுட்டு ஒரு ஃபியூஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ எஸ்கேப் ஆகலாம் மக்களே. டக்குன்னு போடா. டக்குன்னு இப்போ நான் போய் இதை இங்கே வச்சு விட்ருவோம் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து டக்குன்னு அந்த ஒரு பால்லாக்கி இருக்குல்ல, அதை போய் எடுத்துகிட்டு அடுத்து இங்கே ஒரு ஃபியூஸ் கிடைக்கும். அந்த ஃபியூஸ் எடுத்து மேலே போய் போட்டு ஒரு சுவிட்சை அழுத்த வேண்டியது இருக்கும். அது எடுத்துகிட்டு அவ்வளோதான் மக்கள். இன்னும் இவ்வளோ வேலை இருக்குது. 2 நிமிஷத்தில் இவ்வளோ வேலை பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாம் மக்களே. கிராண்ட்பா குறுக்கு வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேலை தான் அடி கீழே போனோம். நான் போகிறதுக்கே 1 நிமிஷம் ஆயிரும் கண்டிப்பாக. நம்ம டக்குன்னு கீழே போயிட்டு ஃபியூஸ் எடுத்துக்கணும். நம்ம சீக்கிரம் போடா பொறுமை. இந்த கேம்லேயே ரொம்ப பொறுமையாக நடக்கிற மாதிரி செட் பண்ணி இருந்திருக்கானுங்க. இது கொஞ்சம் பெரிய கேமாக இருக்கலாம். அதில் ஓடுற ஆப்ஷன்லாம் கொஞ்சம் செட் பண்ணி இருந்திருக்கலாம்.
இவன் வந்து ஓடுற ஆப்ஷன் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் கேம் விளையாட்ட கஷ்டமாக இருக்குது மக்களே. இஸ் ஓகே, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம இங்கே ஃபியூஸ் இருக்கா, இதை பார்த்தீங்கன்னா எடுக்கணும் டக்குன்னு. இப்போ டக்குன்னு எடுத்துகிட்டு மேலே தான் போய் ஆகணும். நம்ம இந்த கேமில் கொஞ்சம் ஓடுற ஆப்ஷன், குதிக்கிற ஆப்ஷன்லாம் கொஞ்சம் செட் பண்ணிடுறேன். ஏன்னா இது கேம் ரொம்ப பெரிய கேமாக இருக்குல்ல, செட் பண்ணி. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கேம்ஸ்லாம் வந்து நான் வெறும் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி செட் பண்ணேன். அது ஓகே தான், பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கேம்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன கேமாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு செட் பண்ணியிருக்காங்க, அது ஓகே. பட் ஆனால் இது ரொம்ப பெரிய கேமாக இருக்குல்ல, அதனால் இதுக்காக வந்து இவனுங்க இப்படி செட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நம்ம எஸ்கேப் ஆக போகிற மக்களை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோ இப்போ அந்த கேட் ஒன்று ஓப்பன் ஆகியிருந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தப்பிக்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் எனக்கு டோர் எஸ்கேப் பண்ண ஆசை, அதான் மக்களே. நான் டோர் எஸ்கேப்பே பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறேன். இப்போ அந்த டோர் அங்கே இருக்கா, அது திறந்துருக்கும் இந்த நேரம். இப்போ நம்ம வந்து இப்போ கீழே இறங்க ஏன்டா இல்லை இதில் சீன் போட்டு குதிக்கிற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டானுங்களா? அடா பாவிங்களாண்டா. இவங்க வந்து இந்த கேமில் சீன் போட்டு குதிக்க மாட்டோம் உண்மையாக சொன்னால். பட் ஆனால் இந்த கேம்லேயே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டானுங்க. இருங்க, போகும்போது ஸ்ட்ரிங் ஷாட் அட்டையை போட்டுப்போம், கண்ணை அட்டையை போட்டுக்கலாம். இப்போ கண்ணை போய் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது, ஏன்னா இப்போ அதுக்குள்ள வந்துருவானுங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கதவை தர அவ்வளோதான். கிராண்ட்பா பாய் பாய். அவ்வளோதான், இது அப்படியே ஒரு போட்டு அவ்வளோதான் மக்களே, நம்ம தப்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கிராணி 3 முடிச்சிட்டோம். அந்த கிராணி 3 இப்போ வந்து போகிறதுக்கு இல்லை 1க்கு 2 தடவை யோசித்தேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப கஷ்டமான கேம். எனக்கு லைட்டாக விளையாடுறதுக்கு லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த கேம் வந்து ரீலீஸ் 2 ஹவர் வரும், அதான் நான் லைட்டாக பயந்துட்டு இருந்தேன். அதான் நான் இந்த மாதிரி வேலை பார்த்தேன். நம்ம இதோட பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த கேம் பிளே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் நான் வந்து போடுறதுக்கு 1க்கு 2 தடவை யோசித்தேன். பிகாஸ் இந்த கேம் வந்து ரொம்ப பெரிய கேமாக, அது கிராண்ட் துப்பாக்கி வச்சுருக்கா, ரொம்ப கஷ்டமான கேமாக இருக்குமே, யாராச்சும் கூட துணை கூட்டுவோமே அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சார் அதுக்கப்புறமா சரி என்ன பயம், அப்படி கிராண்டி கேம் தானே, பெரிய வீடாக இருக்கும், கிராண்ட் துப்பாக்கி வச்சுருப்போம், அவ்வளோ தானே பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்தேன். நான் எஸ்கேப் பண்ணுங்கிற கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. பட் ஆனால் இப்போ நான் எஸ்கேப் பண்ணேன் ஃபைனலி. ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து இது ட்ரெயின் எஸ்கேப்னு ஒன்று இருக்குது, அதுவும் போட சொன்னால் போடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சாங்க. ஸோ அடுத்து வச்சுக்கலாம். பை கைஸ்.